ஆமாம்மா, எங்க அண்ணன் என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு முழு மனசோட பரிபூரண சம்மதம்னு சொன்னேன். சித்தி இருக்கீங்களா? அம்மா இங்கதாம்மா இருக்க. ஆ, இந்த பரம்பரை சொத்து வாரிசுல ஒருத்தவங்களா இருக்கிறவங்க தான் வரலட்சுமி அம்மா. இந்த 15 ஏக்கர் பரம்பரை நிலத்தை எழுதி கொடுக்க முழு சம்மதமான சுந்தரம் மாமா உங்ககிட்ட கேட்டாரா? என் அண்ணன் என்கிட்ட 1க்கு 2 வாட்டி கேட்டாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கோயிலுக்கு தானான்றதுனால முழு மனசோட நான் சம்மதம் சொல்லிட்டேம்மா. மாமா, சின்ன மாமா இங்க இருக்கீங்களா? மாமா, இந்த பரம்பரை சொத்து வாரிசுல ஒருத்தவங்களா இருக்கிற குணசேகர மாமா உங்களுக்கும் இந்த 15 ஏக்கர் பரம்பரை நிலத்தை கோவிலுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு முழு சம்மதமான சுந்தர மாமா கேட்டாரா? அண்ணன் என்கிட்ட கேட்டாருமா. அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? இதெல்லாம் எதுக்குன்னு என்கிட்ட கேட்கணும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லிருக்கலாம். சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிருக்கலாம், இல்லைன்னா அதுவும் தேவைப்பட்டிருக்காதுன்னு சொன்னம்மா. ஏன்னா எங்க அண்ணன் எந்த காரியம் செஞ்சாலும் அது தர்மத்துக்கு கட்டுப்பட்டதாகவும் நிச்சயமா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதாகவும் நல்ல காரியத்துக்காகவும் இருக்கும்னு சொன்னம்மா. இந்த சொத்துக்கு சொந்தக்காரங்க சுந்தரவல்லி பாட்டியும் தாத்தாவும் தான். அவங்களுக்கு அப்புறம் அவங்க பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தான் இந்த சொத்துக்கான முழு ரைட்ஸும் இருக்கு. சோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இது யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. வேற யாருக்கும் அதை தட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது. மாமா, நீங்க கையெழுத்து போடுங்க. போடுங்க. சொல்லுங்க சார். அம்மா, எனக்கு கோர்ட்ல பெரிய கிரிமினல் லாயர் ஆர்கியூ பண்ணதா பார்த்த மாதிரியே இருக்குமா. லீகலா நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்குமா. வாரிசுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அவங்களே அதை தாராளமா கொடுக்கலாம். அதை கொஸ்டின் பண்றதுக்கு வேற யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. பெரிய மாமா, அம்மா, ரெஜிஸ்டரே சொல்லிட்டாருல, அதுக்கப்புறமும் ஏன் தயங்கிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் பத்திரத்துல நீங்க எல்லாரும் கையெழுத்து போடுங்க. ஆமாண்ண, கையெழுத்து போடுங்க. சொல்றாங்கல்ல. ஏங்க கல்யாணி, நீ எதுவும் பேசாத. உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. முதல்ல இங்க இருந்து போ. இப்ப நீ போல அசிங்கப்பட்டு போயிடுவ சொல்லிட்டேன். ஏங்க சொல்றத கேளுங்க. ஏய், போன்னு சொல்றேன்ல, போவுல.